السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه الطاهرين وكلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما قدم من ذنبه. ஓ கமா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. மேலும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அடிபிறலாமல் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய மாபெரும் கருணையும் அவனுடைய பேரருளும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை ஒரு சிறந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அந்த மாதத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனை கோர்வையாக முழுமையான முறையிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். ரமலானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் உடைய தனிப்பெரும் அருள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய பேரருள் என்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் யார் ஒரு ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு 70 ஃபர்லு தொழுகை நிறைவேற்றிய சவாபை, நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றார். ரமலான் மாதத்தில் அந்த நோன்பாளிகள் நோக்கக்கூடிய அந்த நோன்பிற்கு நானே கூலியாகின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு பகரமாக 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, தல்ஹத் பினு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவை காணுகின்றார்கள். 2 நபர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். அதே போன்று அந்த 2 பேர்களுக்கு முன்பதாகவே ஒருவர் வஃபாத்தாகி விடுகின்றார், சஹீதாகி ஆகி வஃபாத்தாகி விடுகின்றார். 2வது நபர் சஹீதாகவில்லை, ஆனால் 1 வருடம் கழித்து அந்த மனிதர் வஃபாத்தாகுகின்றார். அந்த சஹீதான மனிதரை காட்டிலும் இந்த மனிதர் அவரும் வஃபாத்தானதற்கு பின்பு அந்த 2வது வருடம் இருந்த அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு செல்கின்றார். அப்ப அந்த கனவினுடைய விளக்கத்தை மக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த விஷயத்தை மக்களிடத்துல எத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொர்க்கத்துல யார் முன்னாடி போறா அப்படின்னு சொல்லி சொன்னா, 2வது வருஷத்துல மௌத்தான அந்த ஒரு மனிதர், சாதாரண அந்த மனிதர் தான் சொர்க்கத்துக்கு போறார். அப்ப இந்த விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எத்தி வைக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மக்களிடத்துல சொல்றாங்க, அந்த சஹீதான மனிதரை காட்டிலும் இந்த மனிதர் ஏன்
சொர்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் அவர் அதிகமாக குர்ஆன் ஓதவில்லையா, அதிகமாக நோன்பு நோக்கவில்லையா, அதிகமாக தான தர்மங்கள் செய்யவில்லையா, இந்த ஒரு வருடத்தில் எவ்வளவு அமல்கள் அவர்கள் செய்திருப்பார், அல்லாஹுவை சதா காலமும் வணங்கியிருப்பார். அந்த நன்மைகள் இந்த ஷஹீதான மனிதரை காட்டிலும் மேலானது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதர் 500 ஆண்டு காலமாக அல்லாஹுவை வணங்கி வருகின்றார். ஒரு வணக்கசாலி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தான், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போன்று கடல் சூழ்ந்த அந்த பகுதியிலே, அந்த மலை உச்சியிலே அவர் தவம் புரிந்து கொண்டு வந்துகின்றார். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதர் அந்த மலை உச்சியிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கின்ற பொழுது மலை உச்சியில் இருந்து கீழே இறங்குவார். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கென்று ஒரு மாதுளை மரத்தை உணவாக அந்த பாறையிலே உருவாக்கி இருந்தார். அதே போன்று அந்த பாறையிலே ஒரு நீரூற்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த மனிதன் அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணமாக அந்த உணவை அறிந்துவிட்டு அந்த நீரையும் பருகிவிட்டு மேலே மலை உச்சிக்கு திரும்பவும் சென்று பழையபடி அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விடுவார். இப்படியாக அந்த மனிதர் பல ஆண்டுகள் 500 ஆண்டு காலமாக அமல் செய்து வந்தார். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ரூஹை கைப்பற்ற செய்கின்றான். அவர் எந்த அளவிற்கு அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது என்று சொன்னால், அவர் ஆசித்தார், ஒரு கோரிக்கை வைத்தார். யா அல்லாஹ், என்னுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றுவாயாக. அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், நான் சஜிதா செய்யக்கூடிய அந்த நிலையிலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதை நான் ஆசிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார். அதே போன்று அல்லாஹுவும் அவர் சஜிதா செய்த அந்த நிலையிலே ரூஹை கைப்பற்றுகின்றார். நாளை மறுமை நாளிலே அவர் அல்லாஹ்விடத்திலே செல்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு அந்த மனிதரை அழைத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், என்னுடைய ரஹமத்தை கொண்டு, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை நுழைவிப்பாயாக என்பதாக அந்த மனிதர் சொல்லுகின்றார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டுதான் அந்த சொர்க்கத்திலே செல்ல முடியும். 500 ஆண்டு காலம் அந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லை என்று சொன்னால் ஒரு காலம் சொர்க்கத்திற்கு ஈடாக முடியாது. அந்த 500 ஆண்டு காலம், நான் செய்த 500 ஆண்டு காலம் என்னவாயிற்றது என்பதாக அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதர் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய 500 ஆண்டு கால அமல்களை கணக்கு பார்க்க சொல்கின்றான் மலக்குமார்களிடத்தில். மலக்குமார்கள் அந்த 500 ஆண்டு கால அமல்களை கணக்கிடுகின்றார்கள். அவர் அல்லாஹ் கொடுத்த அந்த கண் பார்வைக்கு அந்த 500 ஆண்டு கால அமல்களும் ஈடாகிவிட்டது என்பதாக மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள். திரும்பவும் அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்கின்றார், யா அல்லாஹ், என்னுடைய 500 ஆண்டு கால அமல்களை கொண்டு சொர்க்கத்திலே நுழைய முடியாது. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு மட்டும்தான் என்னிடத்தில், யா அல்லாஹ், சொர்க்கத்தில், யா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்பதாக அந்த மனிதர், அந்த வணக்கசாலி அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார். கண்ணியமானவர்களே, எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் அல்லாஹுடைய ரஹமத் இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் நாம் வெற்றி அடைய முடியாது. சொர்க்கத்திற்கு நுழைவதாக இருந்தாலும், நம் மலை போன்ற அமல்கள் செய்தாலும் அல்லாஹுடைய ரஹமத் இல்லை என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 10லே என்ன துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அர்ஹம்னா பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பாளிகளுக்கென்று சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த நோன்பு ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்று ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை, அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலே, நோன்புடைய நிலையிலே அந்த மனிதர் சந்திப்பாரே, அந்த ஒரு இடத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்திலே அதிகமாக அமல் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஃபர்லான தொழுகைக்கு 70 ஃபர்லுகள் நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு நன்மையை இந்த மாதத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் 1க்கு 10ஆக, அந்த 10 700ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த மாதத்தில் யார் ஒரு உம்ரா செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே போன்று யார் இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக திக்ர் செய்கின்றார்களோ அளப்பெரும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் பெறுகின்றார்கள். அதே போன்று யார் இந்த நஃபீலான தொழுகைகளை யார் தொழுகின்றார்கள், இந்த மாதத்திலே ஒரு ஃபர்லான தொழுகை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். சுன்னத்து, வாஜிபு, இது போன்ற நஃபீலான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளை நியமமாக நாம் தொழ வேண்டும். இந்த மாதத்திலே யார் அதிகமான நன்மைகளை செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகின்றான். நாம் அதிகமாக நன்மைகள் செய்பவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அளப்பெரும் அவனுடைய பேரருளை பெறக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். அதே போன்று இந்த மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளாக மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்திலே, ரமலானுடைய மாதத்தில் தான் வைத்திருக்கின்றான். அந்த நாளிலே யார் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அந்த நேரத்திலே நாம் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். நோன்பு திறக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, நோன்பு ஒரு நோன்பாளியுடைய ஒரு நிலையை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ மட்டும் ஒரு நோன்பாளியின் நோக்கம் அல்ல, அல்லாஹுடைய இறையச்சத்தை பெறுவதுதான் ஒரு நோன்பாளியினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஒரு நோன்பாளியினுடைய அந்த வாய்வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மேலானது. ஒரு நோன்பாளிக்கு ஒரு தண்ணீர் அருந்துவதற்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், நோன்பு திறப்பதற்கு அவர்களுக்கு நோன்பு திறக்க செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாகமே ஏற்படாத ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித கரத்தால் பருகக்கூடிய பாக்கியத்தை தருகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த அதிகமான பரக்கத்துகளும் அல்லாஹுடைய ரஹமத்துகளும் அந்த ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக ஃபர்லான தொழுகைகளை நியமமாக தொழுவதன் மூலமாகவும் தராவிஹ் போன்ற சுன்னத்தான வணக்கங்களில் நாம் ஈடுபடுவதன் மூலமாகவும் அதிகமான சுன்னத்தான நஃபிலான தொழுகையின் மூலமாக அல்லாஹுடைய பேரருளை பெறக்கூடியவர்களாகவும் இந்த 30 நோன்புகளை நோற்று அதன் மூலமாக அல்லாஹுடைய இறையச்சத்தை பெறக்கூடியவர்களாகவும் அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹ்விடத்திலே அதிகமான அவனுடைய பரக்கத்தையும் அவனுடைய அருளையும் பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அல்புரிபானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.